ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்கிள் ஓட்டுறது மூலயமா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிராமத்துலையாக இருந்தாலும் சரி, சிட்டிலையாக இருந்தாலும் சரி, சைக்கிள் தான் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியும். ஸோ சைக்கிள் ஓட்டுறது எல்லாருக்குமே அப்போ சைக்கிள் தான். சைக்கிள் ஓட்டுறது அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் பைக்கு, காருன்னு எல்லோரும் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது, பார்க்கவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம சைக்கிளையும் ஓட்டணும்ல, கண்டிப்பாக நம்ம சைக்கிள் ஓட்டணும். ஸோ அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பைக் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, என்ன வேணாலும் ஓட்டுங்க, சேம் டைமில் சைக்கிளையும் ஓட்டுங்க. அதனால் பல நன்மைகள் இருக்குது நண்பா, நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல பல ஆரோக்கியமான நன்மைகளும் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா உண்டாகுது. அது என்னன்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. கண்டிப்பாக நமக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வராது சைக்கிள் ஓட்டுறது மூலயமா. தென் நெக்ஸ்ட்டு, இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, டைப் 1 டைப் 2 சுகர் பேஷண்ட்லாம், அவங்களாம் சைக்கிள் ஓட்டினாங்கன்னா அவங்களுடைய சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு, ஒரு நாளைக்கு டெய்லி 1/2 hour சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம மூளை நல்லா சூப்பராக செயல்படுங்க. கண்டிப்பாக. தென் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம கால் மசில்ஸு, நம்ம தொட மசில்ஸு ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். தென்னு நம்ம இடுப்பு பகுதி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, முதுகுத்தண்டு வடம், அதாவது ஸ்பைனல் கார்டு, ஸோ அது நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க சைக்கிள் ஓட்டுறது மூலயமா. தென் நம்ம சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம உடம்புல ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் அவாய்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணும். ரத்த அழுத்தமே நமக்கு வராமல் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நமக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக. தென் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா இந்த மனசோர்வு, மன அழுத்தமாக சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. தென் அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சைக்கிள் ஓட்டினா ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் சைக்கிள் ஓட்டுறது. தென் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம உடம்புல எவ்வளோ ஆரோக்கியம் தருதோ அதை விட அதே சமயத்தில் நம்ம மனசுலேயும் நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம உடம்புல வேர்வை வெளியேறும். ஸோ அதிகமாக வேர்வை வெளியேறும் போது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறையுங்க சைக்கிள் ஓட்டுறது மூலயமா. தென் எல்லாத்த விட இது அதிகமாக நிறைய பேர் வந்து நம்ம குண்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம உடம்பு எடை அதிகமாக இருக்குது, நம்ம குண்டாக இருக்கோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நிறையவே ஃபீல் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் சைக்கிள் ஓட்டினா அவங்களுடைய பாடி வெயிட்டை ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அவங்க உடல் எடையை குறைக்க சைக்கிள் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உடல் பருமன், ஒபேசிட்டி, அது காரணமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வீக்னஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டுறது மூலயமா அவாய்ட் பண்ணலாங்க. சைக்கிள் ஓட்டுறது மூலயமா உடல் பருமனாகாமல் தவிர்க்கப்படும். ஸோ இவ்வளோ நன்மைகள் தரும் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா. ஸோ நம்ம சைக்கிள் ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டுறதை மோட்டிவேட் பண்ணுவோம். தென் தாங்க முடியாத மூட்டு வலியில் கஷ்டப்படுறவங்க, ஹார்ட் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, அண்டு அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சைக்கிள் ஓட்டுறது பெட்டர். அண்டு இந்த சைக்கிள் வந்து நம்ம எடுத்த உடனே இவ்வளோ வேகத்தில் ஓட்டணும், இப்படி ஓட்டணும், அப்படி ஓட்டணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஜாலியாக ஒரு நார்மலாக ஒரு 15 minutes ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. தென் நம்ம எவ்வளோ நேரம் சைக்கிள் ஓட்டணும், எந்த ஸ்பீடில் சைக்கிள் ஓட்டணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம ஏஜை பொறுத்தும், நம்ம ஹெல்த் கண்டிஷன் பொறுத்தும் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இவ்வளோ நன்மைகள் தர இந்த சைக்கிள் ஓட்டுறதை நம்ம சைக்கிள் ஓட்டுறதை மோட்டிவேட் பண்ணுவோம். அது என்ன, எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நம்ம சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்ம பெட்ரோல் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் நம்ம பைக்லேயே கார்லேயே போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு, நம்ம போகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம சைக்கிளில் போகும். அது மூலயமா நம்ம பெட்ரோல் காஸ்ட்டையும் மினிமைஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கப்படலாம். ஸோ இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தாங்க சைக்கிள். அந்த சைக்கிள் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணாதீங்க.
ஸோ சைக்கிள் ஓட்டுறத கௌரவ குறைச்சலாகவும் நினைக்காதீங்க. எல்லாரும் சைக்கிள் ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டுறத மோட்டிவேட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.